ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல ஆனியனை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நான் எண்ணெய் சேர்த்துட்ருக்கிறேன். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற 3 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் எண்ணெயில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வர்ற வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுக்கணும். கிறிஸ்பியாகவும் இருக்கணும், சாஃப்டாகவும் இருக்கணும். அந்தளவுக்கு வெங்காயத்தை நம்ம இதை வதக்கி விட்டு வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாதிரி வந்திருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வெங்காயத்தை எடுத்துடலாம். இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. எடுத்து அதே எண்ணெயிலேயே நம்ம பிரியாணியை தாளிச்சிடலாம். பெரிய வெங்காயமாக பார்த்து ஒரு 4 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருள்லாம் இதில் சேர்த்துடலாம். மசாலா பொருளாக சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கி விடணும். நல்லா 1/4 பங்கு அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் அது நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் 2 பிரிஞ்சி இலை கட் பண்ணி சேர்த்துடலாம். நல்லா ஒரு 1/4 பங்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது நல்லா காரமான மிளகாய், நல்லா சுள்ளுன்னு காரம் இருக்கிற மிளகாய் நான் 4 மட்டும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரம் இல்லாத மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 6-7 மிளகாய் சேர்க்கலாம். சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரும்போது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து மறுபடியும் இந்த வெங்காயத்தை வதக்கி விடணும். வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய அளவு குறைஞ்சி வருது பாருங்கள். இன்னுமே வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அந்தளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்குது பாருங்கள். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தும் மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு இதை வதக்கி விட்டுடலாம். நமக்கு வதக்கும் போதே தெரியும், அதனுடைய ஃப்ளேவர் தெரியும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுடணும். 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா காரத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பட்டை மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி காரசாரமான மிளகாத்தூள் இது. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இதனுடைய பச்சை மணம் மாறணும். அது வரைக்கும் நம்ம 2-3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விடணும். நல்லா இப்படி கலந்து விடும்போது நல்லா அதனுடைய ஃப்ளேவர் நல்லா இருக்கும்போது இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். நல்லா ஒரு திக்கான தயிர் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். தயிரும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலே பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 3 பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். தக்காளி பழம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடணும். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுடணும். இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம தாளித்து விட்டுக்கிற இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்யலாம். இந்த தொக்கு பதத்தில் நல்லா வெந்து வந்துட்டு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தயிர் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கிறேன். அந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பிரியாணிக்கு தாளித்து வச்சுக்கிறேன் இந்த கிரேவியோட சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த கிரேவியோடு சேர்ந்து இந்த சிக்கன் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். மூடிட்டு பக்கத்தில் நான் சின்ன அடுப்பில் மாற்றி வச்சிடுறேன். அடுத்து இதை போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாம். இதில் நம்ம மசாலா பொருளாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துடலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரணும். இந்த அளவு கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் நான் ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னா ரைஸ் உடையாமல் வரணுன்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ரைஸ் நல்லா வெந்து வரட்டும்.
ரைஸ் ஒரு பாதி பங்கு அளவுக்கு வெந்து வந்திருக்குது. இப்போ இந்த ரைஸை நம்ம எடுத்துடலாம். நீங்கள் இந்த தண்ணியை வடிச்சிட்டு கூட நம்ம பிரியாணியில் சேர்க்கலாம். ஆனால் இது போல் வடிகட்டி இருந்தால் இந்த வடிகட்டி மூலயமா வடிச்சிட்டு நம்ம பிரியாணியில் சேர்த்துடலாம். நான் பாதி அளவு தான் ரைஸ் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதை போல் வடிகட்டி மூலயமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரைஸ் எடுத்துகிட்டு இதை சிக்கனோடு சேர்ந்து கொதிச்சுட்டு இருக்கிற இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். நான் ஒரு தடவை கலந்து விட்டுறேன். கலந்துட்டு இப்போ ரைஸ் சேர்த்துடலாம். சிக்கன்லேருந்து வந்த தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம பாதி அளவுக்கு ரைஸ் வேக வச்சுருக்குறோம். அப்போ பிரியாணி ரைஸ் நல்லா வெந்து வரும்போது நல்லா உதிரி உதிரியாக வரும். ரைஸ் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் நான் பிழிஞ்சு இதில் விட்டுறேன். ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுட்டு கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் அதிகமாக சேர்க்கணும் விருப்பம் இருக்கிறவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் நெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். ரைஸ் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுடணும். ரைஸ் வந்து ஒன்று கூட உடஞ்சி வரக்கூடாது. இப்போ இதில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் சேர்த்துடலாம். நான் முதல்ல கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டோம். இப்போ மிச்சமாக இருக்கிற ஆனியனை எல்லாமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துடலாம். நான் மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதிகமாக நெய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது போல் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு இது மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இலை போட்டு இதை மூடிடலாம். மூடியை தட்டு போட்டு மூடி ஒரு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். நான் ஒரு 25 நிமிஷம் இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ஏன்னா ரைஸ் நம்ம வந்து பாதி அளவு மட்டும் தான் வேக வச்சு எடுத்துருக்குறோம். ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் செய்கிறோம். நல்லா கமன்னு வாசனையோட பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்குது. ஓப்பன் செய்யும்போதே நல்லா வாசனையாக வீடு ஃபுல்லாக நல்லா மணமாக வாசனையாக இருந்தது. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா உதிரியாக ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா மணமாக வாசனையாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற சிக்கன் பிரியாணி எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சிக்கன் பிரியாணி செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரோஜா கிளாசி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியில் இலை போட்டு மூடி விட்டுறேன். இது ஓரளவுக்கு கொஞ்சம் சூடு குறைஞ்சதும் சாப்பிட்டுக்க வேண்டியது தான். தேங்க்யூ.